நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி இப்போ நடக்க போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடுமையான எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போது? இந்த மார்ச் மாதம், வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி 2.25 வருஷம் அல்லது 2.5 வருஷம் பொதுவாக வரும். ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும், 2.5 வருஷ காலத்திற்கு. இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க. 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும், சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி, அஷ்டமச்சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் 7.5 சனியில் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாது. 50 வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, அது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை 7.5 சனி மாற்றம், 7.5 சனியே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க. ஏன்னா சனி பகவான் மங்கு சனி, பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. 7.5 சனினா என்னங்க? 2.5 வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு, இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் உங்களுக்கு விரையச்சனியாக வந்துடுவார். உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கும் போது ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாகவே விலகுது. ஒரு 7.5 வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது. ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க. இன்னொன்று, யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா? அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 90% பெரிய அளவில் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க.